9th CBSE Maths exercise 4.2ல second sum பார்க்குறோங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஈக்குவேஷன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். இப்போ இந்த வேரியபிள்ஸுக்கு ஏதாவது நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்க ஒய்க்கு நமக்கு ஏதாவது வேல்யூ கிடைக்கும். அவங்க 4 சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். எக்ஸுக்கு ஏதாவது நம்பர் சப்ஸ்டியூட் பண்ண ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? எக்ஸுக்கு 0ன்னு வேல்யூ கொடுக்க போகிறோம். அப்போது எக்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதில் 0ன்னு வேல்யூ கொடுக்க போகிறோம். அப்போ 2 × 0 + y = 7. 2ஐ 0வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எந்த நம்பரையும் 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ 0 + y = 7. therefore y = 7. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸுக்கு 0ன்னு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது ஒய்க்கு என்ன கிடைச்சிருக்கு? 7 ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே, இது ஒரு சொல்யூஷன். அடுத்து நம்ம எக்ஸுக்கு 1 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ எக்ஸுக்கு இடத்துல என்ன பண்ணணும்? ஒய்யை 1ஐ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் y = 7. 2 × 1ன்றது 2 தான். ப்ளஸ் y = 7. ஓகே, இப்போ இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா -2ன்னு போயிடும். அப்போ 7 - 2 y = 5. இப்போ எக்ஸுக்கு 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு ஒய்க்கு என்ன கிடைச்சிருக்கு? 5ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 4 சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் 4 சொல்யூஷன். ஓகே, அப்போ நம்ம எத்தனை சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ 2 கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு நம்ம 2ன்னு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல என்ன எழுத போகிறோம்? 2ன்னு எழுத போகிறோம். ப்ளஸ் y = 7. 2 × 2ன்றது 4. 4 + y = 7. அப்போது இந்த 4 + 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது என்னவாகும்? -4ன்னு ஆகிடும். அப்போ y = 7லேருந்து 4 போயிடுச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3. ஓகே, ஒய்யோட வேல்யூ 3. எப்போ எக்ஸுக்கு 2ன்னு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது ஒய்க்கு வந்து 3ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கிது. இப்போ x = 3. இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம்? 3ன்னு எழுத போகிறோம். ப்ளஸ் y = 7. அப்போ 2 × 3ன்றது 6. 6 + y = 7. அப்போ y = 7 - 6. y = 1. அவ்வளோதான். அவங்க கேட்ட 4 சொல்யூஷன். ரைட் 4 சொல்யூஷன் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு நம்ம 4 சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் உள்ள 3 சப்டிவிஷனையும் முடிச்சிட்டோம்னா நம்ம செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சு. செகண்ட் சப்டிவிஷன் இப்போவும் நம்ம எக்ஸுக்கு வேல்யூஸ் ஒன்றா நம்ம கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு 0ன்னு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, எக்ஸுக்கு 0ன்னு கொடுக்கும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். x = 0. அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 0ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 + y = 9. 0 × π 0வே தான். அப்போ 0 + y = 9. அப்போ y = 9. எக்ஸுக்கு 0ன்னு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு? வேல்யூ 9 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ எக்ஸுக்கு 1ன்ற வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ பை பக்கத்தில் எக்ஸ் இருக்குல்லையே, அதுக்கு 1 கொடுக்குறோம். ப்ளஸ் y = 9. பை × 1ன்றது பை தான். ப்ளஸ் y = 9. அப்போ y = 9 - π. அவ்வளோதான். இப்போ எக்ஸுக்கு நம்ம 2ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 2ங்கிறத போட்டுக்கிட்டோம். 2 × π 2π ப்ளஸ் y = 9. அப்போ y = 9 - 2π. ஓகே, இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 3ன்ற வேல்யூவை கொடுக்குறோம். அப்போ பை 3 ப்ளஸ் y = 9. அப்போ 3π ப்ளஸ் y = 9. இப்போ y = 9 - 3π. அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. அவங்க கேட்ட 4 சொல்யூஷன் இது தான். ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் 4 சொல்யூஷன் கேட்டாங்கல்ல, அதுதான் இது. இப்போ அடுத்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போது
எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 4yன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4yன்றதை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்னவாகும், ப்ளஸ் 4y ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 4yன்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம், இல்லைன்னா ஒய்க்கு கொடுக்கலாம். இந்த தடவை நம்ம ஒய்க்கு வேல்யூ கொடுக்கலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஒய்க்கு 1ங்கிற வேல்யூ கொடுக்கும்போது எக்ஸுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும், ஒய் இருக்க இடத்துல மட்டும் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்கள், ஒய் இருக்க இடத்துல மட்டும் ஒய்யை எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 1ன்றது 4a தான். மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 4 இந்த சைடு போகும்போது ப்ளஸ் 4 ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4. ஓகே, எப்போ ஒய்க்கு வந்து 1ன்னு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது, இப்போ ஒய் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 4 2 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 இந்த சைடு போச்சுன்னா என்னவாகும், ப்ளஸ் 8ன்னு வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 8. ஓகே, இப்போ ஒய்க்கு 3ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 0. அப்போ 4 இன்ட்டு 3ன்றது என்னது, 12. இப்போ மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 இந்த சைடு போகும்போது ப்ளஸ் 12 ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 12. ஓகே, இப்போ ஒய்க்கு நம்ம 4ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அப்போ என்னவாகும், எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த மைனஸ் 16 இந்த சைடு போகும்போது ப்ளஸ் 16 ஆகும். எக்ஸோட வேல்யூ 16. அவ்வளோதான். அவங்க நம்மளை மூணு சப்டிவிஷன் கொடுத்து நம்மக்கிட்ட 4 சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. இனி தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம தேர்ட் கொஸ்டின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன், இது அவங்க கொடுத்துருக்க சொல்யூஷன். சொல்யூஷன்னா என்னது, இந்த 0ங்கிறது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஒய் இருக்க இடத்துல இந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரணும், 4ங்கிறது வரணும். இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா. எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும், 0ங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 0. ஒய் இருக்க இடத்துல என்ன வேல்யூ போடணும், இந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ 0 மைனஸ் 2 இன்ட்டு 2ன்றது 4 ஈக்குவல் டு 4. அப்போ மைனஸ் 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 4. அப்படி தானே, மைனஸ் 4ம் 4ம் ஈக்குவல் கிடையாது இல்லையா. அப்போது இவங்க கொடுத்துருக்க சொல்யூஷன் வந்து இதுக்கான சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இதுவே கரெக்டான ஆன்சரு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 4ஐ இந்த சைடு கொண்டு வருவாங்க. அப்படி பண்ணாலும் கரெக்டு தான், இப்படி பண்ணாலும் கரெக்டு தான். இப்போ 4 வந்து இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் பாருங்களேன். 0 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4. இந்த 4 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவாகும், இப்படியே நீங்கள் எழுதுனீங்கனாலும் இது கரெக்ட் ஆன்சர் தான். இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். மைனஸ் 4 இந்த ப்ளஸ் 4 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 4 ஆகிடும், ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 4ஐயும் ஆட் பண்ணால் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது எப்படினாலும் மைனஸ் 8ம் 0வும் ஈக்குவல் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் இந்த சொல்யூஷன் வந்து கிடையாது. நீங்கள் இதோடு நிப்பாட்டிட்டீங்கனாலும் கரெக்டு தான். சில பேர் இப்படியும் செய்வாங்க, இப்படி செஞ்சீங்கனாலும் கரெக்டு தான். ஓகே, இப்போ அடுத்த சப்டிவிஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷனான்னு செக் பண்ணலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2,0ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2ங்கிறது எக்ஸோட வேல்யூ, 0ங்கிறது ஒய்யோட வேல்யூ. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். எழுதிட்டு எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 2வை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் 2. ஒய் இருக்க இடத்துல 0வை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்போ 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். 2 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போது இங்கே 2 தான் இருக்குது. ஓகே, 2வும் 4ம் ஈக்குவல் ஆகுமா, கிடையாது, நாட் ஈக்குவல். அப்போது இது இதற்கான சொல்யூஷன் கிடையாது. ஓகே,
இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் எக்ஸோட வேல்யூ என்னது 4, ஒய்யோட வேல்யூ என்னது 0. ஓகே, இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே 2 சப்டிவிஷன் பண்ணோம்ல, அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், இப்போ பண்ணுற மெத்தட்லேயும் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸு மைனஸ் 2y, இந்த 4ன்றது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது -4ன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல 0 இருக்கும். இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கணும். இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 4 எழுதிக்கிறோம். ஓகே, ஒய் இருக்க இடத்துல என்ன எழுத போகிறோம் 0. -4 is equal to 0. இப்போ 2 into 0ன்றது 0வே தான். இப்போ 0 minus 4 is equal to 0. இப்போ 4 minus 4 is equal to 0. இந்த 0 வந்து நம்ம போட்டால் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். ஸோ அதை எடுத்துட்டு இந்த +4 இங்கே இந்த -4 இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். அப்போ 0 equal to 0ன்னும் போது இதுதான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஃபோர்த்து சொல்யூஷன் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் இது அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க √2 4 √2. இது வந்து எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதை வந்து ஒய்யோட வேல்யூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனில் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில். அப்போ 2y is equal to 4. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது √2. ஓகே, ஒய்யோட வேல்யூ என்னது 4 √2. அப்போ நம்ம எப்படி எழுதணும் 4 √2 அப்படின்னு எழுதணும் ஈக்குவல் டு 4. ஓகே, இப்போ √2 மைனஸ் இங்கே என்ன வருது 4 2 into 4ன்றது மைனஸ் 2 into 4ன்றது 8. அப்போ 8 √2 is equal to 4. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்போது இங்கே ஒரு √2 இருக்குது அப்படி தானே, இங்கே ஒரு ரூட் இருக்குது, இங்கே 8 √2 இருக்குது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்போ -7 √2ன்னு கிடைக்கும். ஓகே, √2 is equal to 4. இது -7 √2ன்றது 4க்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் ஈக்குவல் கிடையாது, அப்போ நாட் ஈக்குவல். அப்போ இது சொல்யூஷன், இந்த வேல்யூ வந்து சொல்யூஷன் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க 1,1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 2y is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 எழுதணும், ஒய் இருக்க இடத்துலையும் 1 தான் வேல்யூ is equal to 4. அப்போ 1 minus 2 is equal to 4. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது -1 is not equal to 4. அப்போ இந்த இதுவும் சொல்யூஷனும் நமக்கு கிடையாது, இது அந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. இப்போ ஃபோர்த்து சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதில் உள்ள எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம எடுத்து எழுதும்போது பாருங்கள் 2x + 3y is equal to k. அப்போது இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன எழுத போகிறோம் 2, அவங்க கொடுத்துருக்க 2 ப்ளஸ் ஒய்க்கு பதில் நம்ம என்ன எழுத போகிறோம் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா 1, y is equal to 1ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அந்த 1 எடுத்து எழுத போகிறோம். இந்த கே இந்த சைடு வந்துடும்போது மைனஸ், இல்லை கே நம்ம அந்த சைடே கூட வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம கேயோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கே, அப்போ 2 into 2ன்றது 4, 4 + 3 into 1ன்றது 3 தான் ஈக்குவல் டு கே. அப்போ 4 + 3ன்றது 7, 7 is equal to கே. அப்போ இந்த நம்ம சைடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ கே is equal to 7. கேயோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க, நம்ம கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான் இந்த சம். இதோட எக்ஸசைஸ் 4.2ல் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 1 வந்து ஏற்கனவே தனி வீடியோ போட்டுட்டேன், அவ்வளோதான். 4th சாப்டர் இன்றைக்கோட முடிஞ்சு. அடுத்து நம்ம 5th சாப்டர் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.